துலாம் ராசிக்காரர்கள் அழகு, அமைதி, சமநிலை, நாகரிகம் என்பதற்கே அடையாளம். இவர்களின் மனம் கண்ணாடி போல நுட்பம், கலை, உணர்ச்சி, பேசும் மென்மை, மனதில் அழகான கனவுகள் நிரம்பியிருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக நடந்து கொள்ளும் திறமை இவர்களிடம் இயற்கையாகவே வந்து சேர்கிறது. சமூகத்தில் பேசும் போதும் செயல்படும் போதும் ஒரு மயக்கம், கவர்ச்சி இவர்களை சுற்றி பரவிக்கொண்டே இருக்கும். மேலும் இவர்கள் பிறந்தது சமநிலை காக்கும் வியாழனின் ஆசிர்வாதத்துடன். எந்த விஷயத்தையும் ஒரு பக்கம் பட்டு பார்க்க மாட்டார்கள். நீதிகளையும் நியாயத்தையும் ஒரு சேர காப்பவர்கள். நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மத்தியஸ்தராக இருந்த சண்டைகளை முடித்து அமைதியை உருவாக்குவார்கள். இதனால் அனைவரும் இவர்களை நம்பி பேசுவார்கள். அதேபோல் சூரியன், சுக்கிரன், சனி இணைந்த அற்புத நிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தரும் காலங்களை உருவாக்கும். ஒரு காலத்தில் இவர்களின் பெயரே பிரமாண்டமாகிவிடும். பணம், மரியாதை, சமூக செல்வாக்கு அனைத்தும் தங்கள் பக்கம் ஓடி வரும். எங்கு சென்றாலும் மரியாதை தானாக கிடைக்கும். இவர்களின் குரல், சிரிப்பு, நடையை பார்த்தாலே இவங்க வெற்றியடைய போறவர்கள் என்று தெரியும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சில தாமதங்களுக்கு பிறகு திடீரென உயர்வடையும் பாக்கியம் கொண்டவர்கள். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் போது பணத்தின் கதவுகள் தானாக திறக்கும். வியாபாரத்தில், சினிமாவில், பேச்சுத்திறன் சார்ந்த துறைகளில் இவர்களுக்கு வானளவு வளர்ச்சி வாய்ப்பு. ஒரு நல்ல நாளில் தொடங்கிய முயற்சி பெரும் பேரரசாக மாறும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 35 வயதிற்கு பின்னர் சொத்து செல்வம் சேரும் காலம் மிகவும் வலிமையானது. தங்கள் மனதில் தோன்றிய கனவு வீடு அவசியம். அவர்களின் பெயரில் எழும் கார் வாங்கும் ஆசை பல மடங்கு நிறைவேறும். சிலர் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 சொத்துக்களை வாங்கும் அளவுக்கு அதிர்ஷ்டம் கொள்கின்றனர். அதேபோல துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையானது. இவர்களின் பேச்சு கவர்ச்சியாக இருப்பதால் எதிர்பாலினத்தவரை எளிதில் கவர்ந்து விடுவார்கள். திருமண வாழ்க்கையில் சமநிலை, புரிதல், அன்பு ஆகியவை நிரம்பியிருக்கும். தங்கள் வாழ்க்கை துணையை உண்மையாக மதிப்பவர்கள் இவர்களே. குடும்பத்தில் எல்லோரையும் ஒன்றாக சேர்க்கும் மனநிலை இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் தொழிலில் புதிய யோசனைகளின் மாஸ்டர்கள். கலை, வடிவமைப்பு, சட்டம், கல்வி, மீடியா, பியூட்டி, ஃபேஷன், ஆர்க்கிடெக்சர் போன்ற துறைகளில் இவர்களுக்கே பிரகாசமான பங்கு. வியாபாரம் தொடங்கினால் அதில் பணப்பாய்ச்சல் தடுக்க முடியாது. துலாம் ராசியில் சனி நற்பலன் தரும் காலத்தில் இவர்களின் பெயர் பத்திரிகைகளில், டிவிகளில் ஒலிக்கும். குறிப்பாக இவர்களுக்கு ஆன்மீக எண்ணம் நுட்பமானது. குருவின் அருள் இவர்களை வலிமையாக்கும். தியானம், ஜெபம், தர்மம் செய்வதில் அவர்கள் மனம் அமைதியை அடையும். சிலர் தங்கள் பணத்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். இதுவே இவர்களின் வாழ்க்கையில் இன்னும் அதிக பாக்கியம் சேர்க்கும் தெய்வீக காரணம். சனி துலாம் ராசியில் உச்சமாக இருப்பதால் வாழ்க்கையில் தாமதமாய் வருவது நாசமில்லை, பெரும் நன்மையாக மாறும். சனி அவர்களுக்கு பொறுமைகளையும் கண்ணியத்தையும் கொடுக்கிறார். அதனால் தாமதமாய் வந்த வெற்றி உறுதியானதாக இருக்கும். ஒருமுறை உயர்ந்தால் பின்னோக்கி போக மாட்டார்கள். சுக்கிரன், சனி, குரு இந்த 3 கிரகங்கள் இணைந்து வரும் சில பருவங்களில் துலாம் ராசிக்காரர்களை கோடீஸ்வரராக மாற்றும். அவர்கள் சம்பாதிப்பது வியாபாரத்தின் மூலமாகவோ, வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது தங்கள் கலைத்திறமையாகவோ இருக்கலாம். பணம் வந்து சேரும் போது இது கனவா நிஜமா என்று அவர்கள் தாமே வியக்கக்கூடும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வாழும் வாய்ப்பு தெய்வ அனுகிரகமாக கிடைக்கும். சுக்கிரனும் குருவும் இணையும் காலத்தில் அவர்கள் பெயர் சர்வதேச அளவில் ஒலிக்கும். சிலர் வெளிநாட்டில் வேலை, வியாபாரம் அல்லது கல்வி வாயிலாக செல்வந்தர்களாக மாறுவார்கள். வெளிநாட்டு மண்ணில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் சிறப்பாக செயல்படும். பணம், மதிப்பு, அனுபவம் 3ம் ஒன்றாக சேரும். சிலர் உலகத்தை சுற்றி வருவது இவர்களுக்கே இயற்கையான விஷயம் போல இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் பேசும் திறன், அழகு, உணர்வை, கலைச்செல்வம் அனைத்தும் இவர்களை ஒரு நாள் பிரபலமாக்கும். மேடை, மீடியா, சினிமா, பப்ளிக் ரிலேஷன்ஸ், பேஷன், டிஜிட்டல்ஸ், மீடியா, யூடியூப் போன்ற துறைகளில் இவர்களுக்கு அசாதாரணமான வெற்றி சாத்தியம். குருவின் பார்வை இருக்கும் நேரத்தில் இவர்களின் புகழ் பரவுவதை யாராலும் தடுக்க முடியாது. அவர்களின் பெயர் இணையத்தில், சமூக வலைதளங்களில் வைரலாகும் அளவுக்கு பாக்கியம் சேரும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை 30லிருந்து 50 வயதுக்கு பெரும் திருப்பத்தை எடுக்கும். அந்த காலத்தில் குரு, சனி, சுக்கிரன் இணைந்து ராஜயோகம் தருவார்கள். எவ்வளவு சிரமப்பட்டாலும் முடிவில் வெற்றிதான். ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகவோ, ஒரு பெரிய அதிகாரியாகவோ, தொழிலில் தலைவர்களாகவோ உயர்வார்கள். அவர்கள் தங்கள் கையால் உருவாக்கிய வெற்றியை கண்ணீர் விட்டு நன்றி சொல்லும் அளவுக்கு அனுபவிப்பார்கள். அதே போலதான் துலாம் ராசியில் குரு, சனி, சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும் வருடங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் நேரம். சனி அவர்களை நிலையான செல்வத்திற்கு கொண்டு செல்வார்.
குரு அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தருவார். சுக்கிரன் அவர்களின் வாழ்வில் அழகையும் அனுபவங்களையும் சேர்த்து விடுவார். கிரகங்கள் இணைந்த சில ஆண்டுகள் இவர்களின் கோல்டன் எரா ஆகும். எதையும் தொடுவார்கள் என்றால் அது தங்கமாக மாறும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அருள் நிரந்தரம். அவர்களின் காதல் வாழ்க்கை ஒரு கனவு கதையாக இருக்கும். அவர்களை நேசிக்கும் நபர் உண்மையிலேயே அவர்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக மாறுவார். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மிக நிதானமான, புரிதலான, அன்பு நிறைந்ததாக இருக்கும். சில தம்பதிகள் இணைந்து வியாபாரம் செய்து பெரும் வெற்றிகளையும் அடைவார்கள். பவர் கபுள் எனும் அந்த பெயர் இவர்களுக்கு பொருத்தமானது. துலாம் ராசிக்காரர்களின் வீட்டில் குழந்தைகளின் சிரிப்பு எப்போதும் ஒலிக்கும். அவர்கள் சந்ததியில் புத்திசாலிகள், கலை திறமைசாலிகள், பிறப்பாளர்கள், பெற்றோருக்கு பெருமை தரும் பிள்ளைகள். இவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சிலருக்கு வெளிநாட்டில் கல்வி கற்கும் பிள்ளைகள் இருப்பார்கள். குடும்பம் முழுவதும் சிரிப்பும் சமநிலையும் நிரம்பியிருக்கும். அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் சேரும் வழிகள் தாங்களே உருவாக்கி கொள்வார்கள். சுக்கிரன் அவர்களுக்கு கலை, அழகு, வியாபாரம் மூலம் செல்வம் தருவார். குரு முதலீட்டில் நன்மை கொடுப்பார். சனி அவர்கள் சம்பாதித்ததை நிதானமாக காப்பாற்றும் திறமை தருவார். ஒரு கட்டத்தில் இவர்களின் வங்கி கணக்கில் லட்சங்கள் அல்ல கோடிகள் பேசும். சிலர் சொத்து முதலீட்டிலும் தங்கம், நிலம், வீடு வாங்குவதிலும் மிகுந்த அதிர்ஷ்டம் அனுபவிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக நவீனமாக இருந்தாலும் உள்ளுக்குள் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள். சனி உடனான உறவு இவர்களை ஆன்மீக பாதையில் இட்டுச் செல்கிறது. சில நேரங்களில் அவர்கள் தியானம், ஜெபம், யோகா, தானம் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். அந்த நல்ல பண்புகள் அவர்களுக்கு தெரியாமலே பெரிய பாக்கியங்களை ஈர்க்கும். சில துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஆசீர்வாதத்தின் வட்டம் எனப்படும் தெய்வ அருளை நேரடியாக அனுபவிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் தேவைப்பட்டால் கண்ணுக்கு தெரியாத வலிமை காட்டுவார்கள். தங்கள் மீது யாரேனும் தவறு செய்தால் அதற்கான பதில் காலம் தானாக வரும். சனியுடனும் செவ்வாயுடனும் இணையும் நிலைகளில் அவர்கள் எதிரிகளை நெருக்கடியில் தள்ளுவார்கள். அவர்களின் வியாபாரம், வேலை, புகழ் எதையும் யாராலும் பாதிக்க முடியாது. வாழ்க்கையின் கடைசி பாகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொர்க்கமாக மாறும். 50 வயதிற்கு பிறகு அவர்களுக்கு பெரும் அமைதி, செல்வம், மரியாதை, தெய்வ அருள் அனைத்தும் ஒன்றாக சேரும். தங்கள் குழந்தைகளின் வெற்றியை பார்த்து மனநிறையும். அவர்கள் வாழும் வீடு ஒரு ராஜ மாளிகை போல இருக்கும். வாழ்க்கையின் இறுதி பருவத்தில் நான் எனது கடமை செய்தேன் என்ற பெருமை அவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் கிரகம் சனி. சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு சில சமயங்களில் சவால்களை கொடுத்தாலும் இறுதியில் அவை அனைத்தும் மிகப்பெரிய நன்மையாக மாறும். சனி அவர்களை சோதித்து பார்த்த பிறகு அவர்களுக்கு நிலையான உயர்வு மற்றும் நிலையான செல்வம் தருவார். சனி துலாமில் உச்சமாக இருப்பதால் கடின உழைப்பின் பலன் இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த காலத்தில் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு அவர்களின் முழு வாழ்க்கைகளையும் ராஜ வாழ்க்கையாக மாற்றும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஆசீர்வாதம். குரு அவர்களின் தொழிலிலும் கல்வியிலும் அசாதாரண வளர்ச்சி தருவார். சில ஆண்டுகளில் அவர்களின் பெயர் தலைமை இடங்களிலும் மேலாண்மை நிலையிலும் பிரகாசிக்கும். வியாபாரத்தில் குருவின் பார்வை சேர்ந்தால் அந்த வியாபாரம் மாபெரும் லாபத்தை உருவாக்கும். குரு இவர்களுக்கு பேர், புகழ், பணப்பாய்ச்சல், பாராட்டல் மூன்றையும் சேர்த்து கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய தொழில் மாற்றத்தை காண்பார்கள். சிலர் தனியார் வேலைகளிலிருந்து வியாபாரத்திற்கோ அல்லது அரசு துறையிலிருந்து சொந்த நிறுவனம் தொடங்குவதற்கோ மாறுவார்கள். இந்த மாற்றம் இவர்களுக்கு தங்க வாய்ப்பு. சிலர் தங்கள் பெயரை உலக அளவிலான நிறுவனங்களில் பதிய செய்வார்கள். ஒரு முடிவு, ஒரு திருப்பம், ஒரு வெற்றி என்பதே இவர்களின் தொழில் விதி. சுக்கிரன் மற்றும் குரு இணையும் காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு குடியேற்ற வாய்ப்பு மிக வலுவாக இருக்கும். சிலர் வேலைக்காக சென்றாலும் அங்கு தங்கள் சொந்த வியாபாரத்தை வளர்ப்பார்கள். சிலர் அங்கே நிலம், வீடு, கார், சொத்து வாங்கி நிதானமான வாழ்க்கையை உருவாக்குவார்கள். இந்த யோகம் இவர்களுக்கு வெளிநாட்டில் செல்வம் சேரும் யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதேபோல்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் திடீரென வரும் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். நெருக்கடியில் இருந்த ஒருவர் திடீரென்று வாய்ப்பு தருவார். ஒரு சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறும். திடீரென பணம் வந்து சேரும். இவர்களின் வாழ்க்கையில் இந்த இரகசிய அதிர்ஷ்டம் கிரகங்களால் மட்டுமல்ல தெய்வ அருளாலும் வருகிறது. அவர்களுக்கு இடைக்கால மாய அதிர்ஷ்டம் என்பதற்கான உச்ச வடிவம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தெய்வத்தின் சின்னங்கள் அடிக்கடி வெளிப்படும். சில நேரங்களில் கனவில் வழிகாட்டல், சில நேரங்களில் தெய்வம் சார்ந்த நபர்களின் உதவி, இவையெல்லாம் இவர்களின் பாதையை மாற்றும். சனி, குரு, சுக்கிரன் இணையும் நேரங்களில் தெய்வ சக்தி நேரடியாக வழிகாட்டும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தெய்வ அச்சு போல அனுபவிப்பார்கள். 2026 முதல் 2032 வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான அதிர்ஷ்ட காலம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் தொழில், வீடு, வியாபாரம், குழந்தை பாக்கியம் ஆகியவற்றில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பார்கள்.
2030க்கு பிறகு சனி மற்றும் குரு ஒரே நேரத்தில் வலிமையடைந்து ராஜயோகம் கொடுக்கும். அந்த நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை உயர்ந்த தரம், பிரமாண்ட செல்வம், சமூக மரியாதை மூன்றையும் தரும். மேலும் இவர்கள் எல்லோரிடத்திலும் வேறுபட்ட குணம், அழகும் அறிவும் இணைந்த சமநிலை, யாரிடமும் கோபப்படாமல் ஆனால் தங்கள் வெளியில் வெற்றி பெறும் திறமை இவர்களிடம் உண்டு. அவர்களிடம் பேசும் நடை, உடை, அலங்காரம், சிந்தனை எல்லாமே உயர்ந்த தரவில் இருக்கும். இவர்கள் ஒரு இடத்தில் இருந்தாலே அந்த இடம் ஒளிரும். அவர்களின் பிரசன்னம் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் சக்தி கொண்டது. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் சுற்றத்தாரை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை கூற வார்த்தைகள் போதாது. நண்பர்களுக்கு துணை, குடும்பத்தாருக்கு ஆதாரம், சமூகத்திற்கு சாந்தி என தங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பவர்கள். இவர்களின் மனம் எப்போதும் அழகை விரும்பும். அழகான வீடு, அழகான உறவு, அழகான வாழ்க்கை. அதனால் அவர்கள் வாழ்வில் அமைதி, சமநிலை எப்போதும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் ஒரு வெற்றி புத்தகம் போல இருக்கும். அவர்கள் ஒரு நாள் நினைவில் கொள்ளட்டும் மனிதர்களாக மாறுவார்கள். தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்ட சோதனைகளே அவர்களை வலிமையாக்கும். பணம், புகழ், மதிப்பு, தெய்வ அருள் அனைத்தும் அவர்களை சுற்றி ஒளிரும். வாழ்க்கை ஒரு கலை என்றால் துலாம் ராசிக்காரர்கள் அதற்கே உயிர் கொடுப்பவர்கள். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக அழகாகவும் சமநிலையாகவும் இருப்பார்கள். அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி தெரியும். அது அவர்களின் உள்ளத்தில் நிதானத்தின் பிரதிபலிப்பு. ஆனால் மன அழுத்தம் இவர்களை சற்றே பாதிக்கக்கூடும். எனவே தியானம், யோகா, இசை, நடைப்பயிற்சி போன்றவை இவர்களுக்கு மிக நல்லது. சுக்கிரன் காக்கும் போது இவர்களின் உடல் ஒளிரும். குரு காக்கும் போது மனம் பிரகாசிக்கும். அழகே ஆரோக்கியம் என்பதற்கான வாழும் எடுத்துக்காட்டு துலாம் ராசிக்காரர்களே. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு பெரும் அதிர்ஷ்டம் முளைக்கும். இவர்களின் வாழ்க்கை துணை பாக்கிய நட்சத்திரம் போல வந்து சேருவார். சிலருக்கு தங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவே பண வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், வியாபார முன்னேற்றம் போன்றவை கிடைக்கும். இவர்களின் ஜாதகத்தில் கல்யாண பாக்கியம், ராஜயோகம் எனும் அபூர்வ இணைப்பு காணப்படும். அன்புடன் இணைந்த தம்பதிகள் இவ்வளவு உயரம் அடைவார்கள் என்று உலகமே வியக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கும் அதிர்ஷ்டம் வயதான பின் மலரும். 35 வயதிற்கு பிறகு வாங்கும் ஒரு வீடு, 40க்கு பிறகு வாங்கும் ஒரு நிலம், 45 வயதிற்கு பிறகு தொடங்கும் ஒரு வியாபாரம் அனைத்தும் பல மடங்கு உயர்வாக மாறும். சிலருக்கு ஒரே நேரத்தில் 2 வீடுகள் அல்லது வீடு பிளஸ் வியாபாரம் இணைந்த சொத்து சேரும். சனியும் குருவும் இணைந்து இவர்களின் பெயரில் பெரும் மாளிகை யோகம் உருவாக்குவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் தனியாக இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள். ஆனால் கூட்டு தொழிலில் இருந்தால் வெற்றி வேகமாக வரும். அவர்களின் சமூக பழக்கம், நிதானம், அழகான பேச்சு ஆகியவை கூட்டாண்மைக்கு உயிரூட்டும். சிலர் தங்கள் நண்பர்களோ அல்லது குடும்பத்தாரோடோ சேர்ந்து தொடங்கும் வியாபாரத்தில் பெரிய அளவில் லாபம் காண்பார்கள். பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி என்ற சட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கே பொருந்தும். துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க போராடுவார்கள். அவர்களின் நிதானமான பேச்சும் பாசமான அணுகுமுறையும் அனைவரையும் ஒன்றாக வைத்திருக்கும். சண்டைகள் இவர்களால் சமாதானமாக்கப்படும். அவர்களின் வீடு எப்போதும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். வாஸ்து, தெய்வ அருள், குடும்ப பாசம் அனைத்தும் சேர்ந்து ஒரு சாந்தமான சூழலை உருவாக்கும். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் முன்னேறி தலைவர்களாக மாறுவார்கள். அவர்களின் புத்திசாலித்தனம், வெளிப்படையான பேச்சு, திட்டமிட்ட நடைமுறை இவை அவர்களை மேலாளர், இயக்குனர், தலைமை பதவி என படிநிலை உயர்த்தும். சனி 10ஆம் பாவத்தை காக்கும் காலத்தில் அவர்கள் முயற்சிக்கு மன்னனாக மாறுவார்கள். சிலருக்கு திடீரென புது பொறுப்பு, பெரிய சம்பளம், வெளிநாட்டு வேலை இவை மூன்றும் ஒன்றாக வரும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் கனவு காண்பதில் மட்டுமல்ல அதை நிஜமாக்குவதிலும் வல்லவர்கள். அவர்கள் நினைக்கும் ஒவ்வொரு பெரிய கனவும் ஒரு நாள் நினைவாகும். ஒரு நாள் நான் இதை அடைவேன் என்று சொன்ன விஷயத்தை நிச்சயமாக அடைவார்கள். சனி குரு இணையும் போது அவர்களின் கனவுகள் அற்புதமாக நிறைவேறும். அதுதான் துலாம் ராசிக்காரர்களின் நினைத்தது நடக்கும் யோகம். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் அனுபவிப்பார்கள். அது அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். ஒரே நாளில் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு நபரின் உதவி, ஒரு புது யோசனை இவற்றில் ஒன்றே அவர்களின் எதிர்காலத்தை ராஜமார்க்கத்தில் இட்டு செல்கிறது. அந்த தருணம் தெய்வம் நேரடியாக கொடுத்த பரிசு போல இருக்கும். வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். மேலும் இவர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் உறுதியானவர். ஒரு முடிவெடுத்தால் அதை மாற்ற மாட்டார்கள். அவர்கள் யாரையும் துன்படுத்த மாட்டார்கள். ஆனால் யாரிடமும் தாழ்ந்தப்பட மாட்டார்கள். இவர்களின் சிறந்த குணம் நியாயம். அதனால் சமூகத்திலும் அலுவலகத்திலும் உறவுகளிலும் அனைவராலும் மதிக்கப்படுவார்கள். இவர்களுடைய மனம் நிதானம்தான் இவர்களின் சூப்பர் பவர்.
அதாவது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி பாதி ராஜயோகம் நிறைந்தது. அவர்கள் வாழ்வின் உச்சியில் அமைதியாக நிற்பார்கள். செல்வம், மரியாதை, குழந்தைகள், வீடு, வாகனம், புகழ், ஆன்மீக பூரண நிலை அனைத்தும் கிடைக்கும். அவர்கள் வாழ்ந்த பாதையை பார்த்து மற்றவர்கள் வழிகாட்டலாக காண்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் பெயர் அழகாக வாழ்ந்தவர்கள் என்ற வரலாற்றில் பொற்காலமாக பொறிக்கப்படும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 முதல் 2034 வரை சனி, குரு, சுக்கிரன் 3 கிரகங்களின் சக்தி அற்புதமாக சேரும். அந்த காலம் அவர்களின் வாழ்க்கையில் புதிய பொற்காலம் என்று சொல்லப்படும். வேலையிலும் வியாபாரத்திலும் உயர்வுகள் தொடர்ச்சியாக வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, வெளிநாட்டு பயணங்கள், பெரும் பொருளாதார நிம்மதி அனைத்தும் சேரும். அதன் பிறகு 2040க்கு பிறகு அவர்களுக்கு ஆன்மீக வெற்றி கூட சேரும். முயற்சி பிளஸ் தெய்வ அருள், துலாம் அதிர்ஷ்டம் என்ற சமன்பாடு அந்த ஆண்டுகளில் முழுமையாக வெளிப்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு 3ம் நன்மையாக அமையும் போது அதிசயமான மாற்றங்கள் நடக்கப் போகிறது. அந்த காலத்தில் புதிதாக தொடங்கும் முயற்சிகள் வானளவு வளர்ச்சி பெறும். தொழில், பங்கு, முதலீடு, ஆன்லைன் பிஸ்னஸ், மீடியா எந்த துறையிலும் தொடங்கினாலும் பெரிய அதிர்ஷ்டம். சிலர் திடீரென சமூக ஊடகங்களில் பிரபலமாக மாறுவார்கள். ராகுவின் கண்ணே மாயம், ஆனால் குருவின் ஆசீர்வாதம் சேரும் போது அந்த மாயம் வெற்றியின் வடிவம் ஆகும். அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தில் பிரபலமானவர்கள். இவர்களின் மனம் நுணுக்கமான, கலைசார், ஆனால் அதே நேரத்தில் அறிவியல் சிந்தனையுடனும் இயங்கும். புதிய தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிசைன், ஆர்கிடெக்சர் போன்ற துறைகளில் இவர்களுக்கு அசாதாரணமான திறமை. கல்வித்துறையில் உயர்ந்த இடங்களை அடைவதற்கும் வெளிநாட்டில் உயர் படிப்பிற்கும் இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அழகு பிளஸ் அறிவு, துலாம் மந்திரம் என்றபடி அறிவும் அழகும் சேர்ந்த கலவையால் இவர்களின் வெற்றி நிச்சயம். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் குரல், முகம், வெளிப்பாடு, கலை, உணர்வு இவை அனைத்தும் மீடியா அதிர்ஷ்டம் எனும் அரிய வார்த்தை தருகின்றன. யூடியூப், இன்ஸ்டாகிராம், சினிமா, டிவி, வானொலி, பாடல், குரல் பதிவு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த துறையிலும் நுழைந்தாலும் இவர்களின் புகழ் வானளவு உயர்வாகும். ஒரு வீடியோ, ஒரு பாடல், ஒரு பேச்சு அதே போதும் உலகம் முழுவதும் இவர்களின் பெயர் ஒலிக்கும். குருவும் சுக்கிரனும் சேரும் போது வாயை திறந்தால் வைரல் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கே பொருந்தும். துலாம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள். ஆனால் இன்னும் சிறப்பாக இருப்பது அவர்கள் பணத்தை வளர்த்து கொள்ளும் திறன். பங்குச்சந்தை, நில முதலீடு, வியாபார விரிவாக்கம், டிஜிட்டல் சொத்துக்கள் போன்றவற்றில் இவர்களுக்கு நுண்ணறிவு மிகுந்தது. சனி அவர்களை சேமிக்க கற்பிப்பார். குரு அவர்களுக்கு வளர்க்க கற்பிப்பார். இவர்களின் வாழ்க்கையில் நடுப்பகுதிக்கு பின் அவர்களின் செல்வம் அசைக்க முடியாததை அடித்தளமாக பெறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி, குரு இணையும் காலங்களில் தெய்வ அனுபவங்கள் நேரடியாக நடக்கும். சிலருக்கு கனவில் தெய்வ வழிகாட்டல், சிலருக்கு தியானத்தில் தெளிவு, சிலருக்கு எதிர்பாராத ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆன்மீக அதிர்ஷ்டம் இவர்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை வழங்கும். இவர்களின் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி எப்போதும் தங்கியிருக்கும். அதுவே இவர்களின் குடும்பத்தை காக்கும் கவசம். அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களின் இதயம் மிகப்பெரியது. அவர்கள் தங்களின் வெற்றியை மட்டும் நினைப்பவர்கள் அல்ல, பிறரையும் உயர்த்த நினைப்பவர்கள். சமூக சேவை, தானம், கல்வி உதவி, விலங்குகள் அல்லது இயற்கைக்கு உதவுவது இவை அவர்களின் ஆன்மீக வாழ்க்கையின் பகுதிகள். அதனால் அவர்கள் செய்யும் நல்லதின் பலன் அவர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் 10 மடங்கு திரும்பும். தந்தால் தங்கம், துலாம் கையால் கொடுத்தால் அருள் வரும் என்பது பழமொழியாகும். வாழ்க்கையின் இறுதி பருவத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் திகழ்வார்கள். அவர்கள் தியானம், ஜெபம், தர்மம், ஆலயப்பணி இவற்றில் ஈடுபட்டு மன அமைதிகளை அடைவார்கள். சனி அவர்களுக்கு வாழ்வின் அர்த்தம் உணர்த்துவார். குரு அந்த அனுபவத்தை பெருமையாக்குவார். சில துலாம் ராசிக்காரர்கள் சித்தர்கள், குருக்கள், ஆன்மீக ஆலோசகர்கள் என பலருக்கும் வழிகாட்டியாக மாறுவார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை தானாகவே கிடைக்கும். அவர்கள் பேசும் பாணி, சிந்தனை, ஆளுமை எல்லாம் அவர்களை தலைவராக காட்டும். சிலர் அரசியலில், சிலர் சமூக சேவையில், சிலர் ஊடகத்துறையில் பெரும் புயல் பெறுவார்கள். இந்த நபர் வந்தால் விஷயம் நிதானமாக முடியும் என்று சொல்லப்படும் அளவுக்கு அவர்களின் செல்வாக்கு பெருகும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் மக்களின் நம்பிக்கை முகமாக மாறுவார்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முடிவில் வெற்றியின் ஒளி முழுமையாக பிரகாசிக்கும். அவர்கள் நினைத்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறி குடும்பம் செழித்து பிள்ளைகள் உயர்ந்து செல்வம் நிச்சயமாக நிலைத்திருக்கும். அவர்கள் வாழ்ந்த பாதை பின் தலைமுறைகளுக்கு ஊக்கமாய் இருக்கும். வாழ்க்கையின் இறுதியில் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியாகவும் மரியாதையாகவும் தெய்வ அருளோடும் வாழ்ந்தவர்கள் என்ற வரலாற்று சின்னமாக நிற்பார்கள். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் மிகவும் புத்திசாலிகள், கலைநமிக்கவர்கள். அவர்களின் பெற்றோர்களின் நற்பணி, நல்ல மனம், தர்ம வாழ்க்கை இவை அனைத்தும் அவர்களின் பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்ட மரபாக மாறும்.
சில துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் பிள்ளைகள் வழியாக உலகம் முழுவதும் புகழ் பெறுவார்கள். தந்தை நல்லவன் என்றால் பிள்ளை தெய்வம் என்ற பழமொழி துலாம் குடும்பத்திற்கு பொருந்தும். துலாம் ராசிக்காரர்கள் தங்களின் உழைப்பால் உருவாக்கும் செல்வம் தலைமுறைகள் முழுவதும் நிலைக்கும். வீடு, நிலம், பண்ணை, வியாபாரம் அவர்கள் தொடும் ஒவ்வொன்றும் வளர்ச்சியை பெறும். அவர்களின் குலத்தில் பிறக்கும் பிள்ளைகள் கல்வியிலும் புகழிலும் உயர்வார்கள். அவர்களின் பெயர் தலைமுறைகள் பேசும் ஒரு பெருமை மரபாக மாறும். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான ராஜயோகம். வாழ்ந்த பின் கூட பெயர் வாழும் யோகம். மேலும் 2050க்கு பிறகு கிரகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மீண்டும் பெரிய திருப்பத்தை தரும். சனி, குரு, சுக்கிரன் மூவரும் மீண்டும் அவர்களின் வாழ்க்கை மரபை உயர்த்தும் வகையில் அமைவது அந்த காலத்தில் துலாம் ராசிக்காரர்களின் சந்ததிகள் உலகத்தரத்தில் வெற்றியை அடைவார்கள். விஞ்ஞானம், கலை உலகம், அரசியல், தொழில்நுட்பம் என அனைத்திலும் அவர்கள் முத்திரை பதிப்பார்கள். அந்த யுகம் துலாம் ராசி மறுமலர்ச்சி காலம் என்ற வரலாற்றில் குறிப்பிடப்படும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.